அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. ஒரு பக்கம் ட்ரம்ப் இருக்கிறார், இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்க. கமலா ஹாரிஸ் யாரை துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்ய போறாங்க என்ற ஒரு கேள்வி இருந்தது. தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உலகமே இந்த அறிவிப்பை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. சிறப்பு செய்தியாளர் ஹரியரன் இணைகிறார். ஹரியரன், நீங்க இந்த தேர்தலை உற்று கவனித்து வருகிறீர்கள். ஆரம்பத்திலிருந்தே சென்ற தேர்தலில் அமெரிக்காவும் போய் நீங்கள் அதிபர் தேர்தலை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தற்பொழுது வெற்றி வாய்ப்புக்கு யாருக்கு பிரகாசமாக இருக்கிறது, கமலா ஹாரிஸா அல்லது ட்ரம்பா? இரண்டாவது, கமலா ஹாரிஸ் துணை அதிபராக இவரை தேர்வு செய்தமைக்கு என்ன காரணம்? ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கிறீங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு எளிமையான விடைய ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்க முடியும். பைடனும் ட்ரம்பும் மோதக்கூடிய நிலை இருந்த பொழுது ட்ரம்புக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருந்ததாகவே ஏறத்தாழ அநேக கருத்து கணிப்புகள் கூறின. ஆனால் பைடன் விலகி கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளராக மாறிய பிறகு போட்டி களம் மிக கடுமையாக இருப்பதாக, குறிப்பாக இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய, பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய போட்டி கடுமையா இருக்கக்கூடிய மாகாணங்கள் உட்பட இந்த போட்டி கடுமையாக இருப்பதாகவே தகவல். இந்த நிலையில அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் வேட்பாளர் தேர்வு என்பது வெற்றி வாய்ப்பிலையும் சரி, அந்த என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்க போறாங்கிறதுல ரொம்ப முக்கியமானது. ட்ரம்ப் ஏற்கனவே ஜேடி வான்ஸ் என்ற ஒரு இளம் அரசியல் தலைவரை தேர்வு செய்தார். அவரு லேட் 30s இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அவர் தேர்வு ஆனதுக்கு பிறகு அவர் பற்றிய நிறைய சர்ச்சைகளும் வந்து கொண்டிருக்க, கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக இருந்தார், இப்போ அதிபர் வேட்பாளராக மாறி இருக்கிறார். சோ அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் தன்னுடைய ரன்னிங் மேட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால நிறைய சாய்ஸஸ் அவருக்கு இருந்தது. நார்த் டகோடாவோட கவர்னர், பிலடெல்பியாவுடைய கவர்னர் ஜார்ஜ் ஷபீரோ, இப்படி பென்சில்வேனியா கவர்னர் மன்னிக்கணும் ஜார்ஜ் ஷபீரோ என்று பலர் கருதப்பட்டார்கள். ஆனா அவர் தேர்வு செய்திருப்பது டிம் வால்ஸ் என்பவர். அவர் முதல்ல ஃப்ரண்ட் ரன்னராக கருதப்படல, ஆனால் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மினிசோட்டா என்கின்ற மாகாணத்துடைய கவர்னர். இப்ப தேர்வாகிக்கக்கூடிய துணை அதிபர் வேட்பாளர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஆரம்பத்துல ஒரு பள்ளி ஆசிரியராக, ஒரு ஹை ஸ்கூல் டீச்சராக இருந்து அரசியல் தலைவராக உயர்ந்து இன்னைக்கு மினிசோட்டா கவர்னராக இருக்கிறார். அவர் வந்து இந்த மிட்வெஸ்ட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகளுக்கும் சவாலா இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல அவர் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை அவருக்கு கொடுப்பார், கமலா ஹாரிஸுக்கு கொடுப்பார், ஜனநாயக கட்சிக்கு கொடுப்பார் என்பது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இன்னொன்னு, இருவருக்கும் நல்ல ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்கிறது. அதிபருக்கும் துணை அதிபருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. என்றால் இருவரும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு பிரசிடென்ட் இன் வெயிட்டிங் துணை அதிபர் என்பவர், அதிபர் மரணம் அடைந்தார்னு வச்சுக்கோங்க, அடுத்த கணமே இந்த நாட்டுடைய மீத காலத்துக்கு அதிபராக இருக்க போவது துணை அதிபர் தான். இந்த துணை அதிபர் தேர்வு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இருவருக்குமான பர்சனல் கெமிஸ்ட்ரி, குறிப்பாக இந்த அபார்ஷன் விஷயத்துல எல்லாம் கமலா ஹாரிஸ் கடுமையாக குரல் கொடுக்கிறவர், அதனாலதான் இவரோடு இணைந்து செயல்படக்கூடியவர். இன்னொன்னு, கமலா ஹாரிஸ் ஒரு பைரேஷியல் ஐடென்டிட்டி கொண்டவர், கருப்பினத்தவர் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அதனால அவருக்கு அந்த ஒரு ஒயிட் பாப்புலேஷனை கவரக்கூடிய ஒரு ரன்னிங் மேட் தேவைப்படுகிறார். அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த மிட்வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வேல்யூ ஆட் பண்ணுவார் அப்படிங்கிற காரணத்தினாலும் இந்த ரூரல் பகுதிகளில், ஸ்மால் டவுன்ஸ்ல ஜனநாயக கட்சியினரும் சரி, பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் சரி வாக்களிக்கணும், அவர்களெல்லாம் கவரக்கூடிய தன்மை ப்ரொஃபைல் கொண்டவர் இவர் என்ற காரணங்கள், பல காரணங்களால இவர் சூஸ் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வாரமாகவே பலர் இன்டர்வியூ செய்து வந்தார் கமலா ஹாரிஸ். இப்போது டிம் வால்ஸ் தன்னுடைய ரன்னிங் மேட்டாக துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்வு செய்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரியரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.